நீதி கிடைக்கும் வரை சட்ட போராட்டம் தொடரும் என ரிதன்யாவின் தந்தை தெரிவித்துள்ளார். வரதட்சணை கொடுமையால் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் அவரது கணவர் குடும்பத்தினருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த ரிதன்யாவின் தந்தை அவர்களுக்கு ஜாமீன் வழங்கியது வருத்தமளிப்பதாக கூறினார். இருப்பினும் நீதி கிடைக்கும் வரை தனது சட்ட போராட்டம் தொடரும் என கண்கலங்கியபடி கூறினார். வழக்கு திருப்பூர் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வந்தது. பெயில் அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. நாங்கள் அது வந்து தடை மனு போட்டிருந்தோம். செஷன்ஸ் கோர்ட்டில் பெயில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அடுத்தது அவங்க உயர்நீதிமன்றம் சென்னைக்கு அப்பீல் போட்டிருந்தாங்க. அங்கேயும் நாங்கள் தடை மனு போட்டிருந்தோம். 55 நாளைக்கு அப்புறம் நீதியரசர்கள் அவங்களுக்கு கண்டிஷன் பெயிலில் ஜாமீன் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை வருத்தமாக இருக்குது. அதாவது என் மகளை இழந்துட்டா, மகள் இழந்த அந்த வருத்தத்திலேருந்து இன்னும் மீள முடியாமல் இருக்கிறா. ஆனால் இருந்தாலும் சட்டத்தையும் நீதியும் மதிக்கிறா. சட்டப்படி அடுத்தது நாங்கள் போராடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். என் பொண்ணுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் என்னுடைய சட்ட போராட்டம் தொடரும். என்னுடைய பெண்ணுக்கு கிடைக்கின்ற நீதி இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பாக இருக்குன்னு நம்பி இந்த சட்டத்தை போராட்டத்தை நான் நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறேங்க. எந்த சூழ்நிலையும் என்னுடைய சட்ட போராட்டம் தொடரும். அமெரிக்காவின் நியூயார்க்கில் சுற்றுலா பேருந்து விபத்திற்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். புகழ்பெற்ற சுற்றுலா தலமான நயாகரா நீர்வீழ்ச்சியை கண்டுகளித்துவிட்டு 50க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் நியூயார்க் திரும்பிக் கொண்டிருந்தனர். இதில் இந்தியா, சீனா, பிலிப்பைன்ஸ் நாடுகளைச் சேர்ந்தவர்களும் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நியூயார்க் நெடுஞ்சாலையில் பேருந்து திடீரென கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இதில் 5 பேர் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.